சார் எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் புதுகை மாரிசா. இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, மாஸ்க் அப்படிங்கிற படத்தோட டைட்டிலு, அந்த படம் என்னுடையது. நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டரு. இப்போ சமீபத்தில் வெற்றிமாறன் சாரோட தயாரிப்பில் நடிகர் கவின் நடித்த மாஸ்க்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக தான் உங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் இந்த ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. பூனைக்கு மணி கட்டுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்மக்கிட்ட தான் மாஸ்க்குன்னு ஒரு மணி இருக்கே. இந்த ஜாக்குவார் தங்கங்கிற பூனைக்கு அந்த மணியை கட்டி விடலாங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலாக 22/4/2017 மாஸ்க் டைட்டில் நான் கில்ட்டி சங்கத்தில் பதிவு பண்ணேன். ஜாக்குவார் தங்கம் வந்து அதில் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ரெனியூவல் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். அது 2 வருஷம் கழித்து கோவிட் வந்துருச்சு. அதனால் உலகத்துக்கே தெரியும் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு. அந்த சூழ்நிலையில் யாராலையும் வீட்டை விட்டே வெளில போக முடியாத காரணம், கோவிட் முடிஞ்சு அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் மந்தில் வந்து சங்கத்தை ஓப்பன் பண்ணாங்க. நான் ஜாக்குவார் தங்கத்துக்கிட்ட நான் போயிட்டு முழு பணத்தையும் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கலை. அதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல படத்தெல்லாம் முடிங்க, நான் யாருக்குமே என்ஓசி கொடுக்கல, உங்களுக்கு தான் இந்த படம், உங்களுக்கு தான் இந்த டைட்டிலு, நீங்கள் சென்சார் எடுத்துகிட்டு வாங்க, நான் தரேன்னு சொன்னார். ஒரு தலைவர் சொல்லும்போது நான் அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எழுந்திரிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஆதிராஜன் ஒரு டைரக்டர் வந்து மாஸ்க்குன்னு படம் போஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதை கேட்டோன்னே திரும்பவும் அவருக்கு கால் பண்ணேன். இந்த மாட்டம் சார், ஆதிராஜன் சார்னு ஒரு டைரக்டரு மாஸ்க்குன்னு படம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத தம்பி, மாஸ்க்குங்கிற டைட்டில் தமிழ் சினிமாவில் உனக்கு தான், நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கல, நீ முதல்ல சென்சாருக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சென்சாருக்கு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் அவர் பணத்தை வாங்கலை, சென்சாருக்கும் கையெழுத்து போடல. அதுக்கப்புறம் என்னைய சங்கத்தில் செயலாளர் தலைவர் பிரச்சனைகளை கோர்ட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. ஹைகோர்ட்லேருந்து வந்து சங்கத்தை சீல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் கூட உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. என்னால் ரினியூல் பண்ணவும் அந்த நேரத்துக்கு யாராலையுமே முடியாது, எந்த உறுப்பினராலையுமே முடியாது. அதுக்கப்புறம் நான் சரி இதுக்கு மேலே அவரை நம்ப வேணான்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, அதாவது நம்ம பெப்சி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் 1 வருஷத்துக்கு முன்னால். இந்த மாட்டம் வெற்றிமாறன் சார் தயாரிப்பில் மாஸ்க்குங்கிற ஒரு படம் வரப்போகுது சார், அது என்னோடய டைட்டிலு, அது ஜாக்குவார் தங்கம் அரசு எனக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, என்ஓசி யாருக்கும் கொடுக்கலன்னு அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு, எனக்கு தயவுசெய்து அந்த எனக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். 1 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அங்கேருந்து எனக்கு பதில் வரல. அதுக்கப்புறம் பெப்சி யூனியனில் போய் நம்ம என்னோடய குடும்பத்தோடு நான் போயிட்டு நம்ம செல்வமணி சார்கிட்ட போயிட்டு கேட்டேன், இந்த மாட்டம் விஷயம் சார் எனக்கு அப்படின்ட்டு. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சின்ன படங்கள் எடுக்கிற எல்லாருமே தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல தம்பின்னு என் மனைவி என் குழந்தை முன்னாலே சொன்னார். அதுக்காக நான் சாக மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேங்கிறத உங்கள் முன்னால் வந்து நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். திரும்ப இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன், இந்த மாட்டம் விஷயம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் போட்டு. அங்கேருந்தும் எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் திரும்பவும் ஜாக்குவார் தங்கம் சார்த்து போயிட்டு, சார் இந்த மாட்டம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கடன் கொடுத்து என்ன நம்பி இணை தயாரிப்பாளர்கள் வந்தவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, நான் படம் ரிலீஸ் பண்ணணும், எனக்கு டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா தான் நான் என்னுடைய படத்தில் முன்னால் சிஜி ஒர்க் பண்ண முடியும் மாஸ்க்குன்ட்டு, அதனால் தயவுசெய்து அது கொஞ்சம் எனக்கு ரினியூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். தம்பி, ரினியூல் பண்ண முடியாது, நீ படத்தெல்லாம் முடித்து நீயே மாஸ்க்குன்னு சிஜி ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ ஆக போகுது, அதையும் நீயே போட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டு, அதுக்கப்புறமா நான் தரேன்னாரு. அது போல் என்னால் செய்கிறதுக்கு என்கிட்ட அப்போதைக்கு அந்த அளவு அமௌண்ட் இல்லை, அதுவும் சரியான முறையும் கிடையாது. ஏன்னா டைட்டிலு அவர் முறைப்படி நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டுறாரு, எல்லாமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அது வீட்டில் தான் அது எல்லாமே நான் பேச்சுவார்த்தை எல்லாமே பண்ணது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு போன வாரம் ட்ரெய்லர் அண்ட் ரிலீஸு மாஸ்க்கு 21 நவம்பர் 21 ரிலீஸ்னு போஸ்ட்டு பார்த்தேன். மவுண்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாக்குவார் தங்கத்துக்கு அந்த விஷயத்தை ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கல, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நான் கொடுத்தா தானே அது டைட்டில் இது பண்ண முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் படமே ரிலீஸ் ஆக போகுது, சென்சார் பண்ணிட்டாங்க சார்னு. எப்படி பண்ணியிருப்பாங்க,
அப்படின்ட்டு என்னையவே கொஸ்டின் கேட்டார். சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன். காலையில் 9 மணிக்கு வர சொன்னார். 12:30 மணி வரைக்கும் ஃபோன் எடுக்கலை. 12:30 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் மேலே போனேன். மேலே போய் உட்காந்த உடனே அவங்க தான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க, அவங்க சைடு எல்லாம் கரெக்ட் இருக்குது தம்பி அப்படின்னாரு. சார் நம்ம பேனர் நீங்கள் என்ஓசி கொடுத்தீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு ஒரு லெட்ரு கொடுங்க. நீங்கள் என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா போதும், நான் எழுந்திரிச்சு போயிடுறேன். நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு மாஸ்க் டைட்டில் கொடுங்கன்னு. இல்லை நான் என்ஓசி இன்னும் கொடுக்கவே இல்லை, ஒருவேளை மேனேஜர் மேடம் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு. சார் கில்ட்டி சங்க தலைவர் நீங்கள், உங்களோட சைன் இல்லாமல் இந்த மட்டும் டைட்டில் வேறு ஆளுக்கு கொடுக்க முடியுமா மேனேஜர் ஆளுன்னு கேட்டேன். அமைதியாக இருந்தார். சரி அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் தம்பி, அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னாரு. நான் சொன்னேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னை நம்பி பல பேர் பணம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்று அவங்க சென்சார் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தலைவராகிய உங்களுக்கு தான் தெரியும். நான் சாதாரண வளரும் ஒரு இயக்குனர், நான் போய் பெரிய ஆளுங்களோட மோத முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட சமரசம் பேசி நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்ல வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு 2 நாளைக்கு முன்னால். அடுத்து மறுநாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வாங்க தம்பி, நான் மேனேஜர் வர சொல்கிறேன், நீங்கள் ரினியூல் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவோன்னு சொன்னார். நான் காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருந்து அந்த வீடியோவும் அவருக்கு எடுத்து அவர் வீட்டு முன்னால் இருக்குன்ட்டு அவருக்கு அனுப்பிச்சேன். எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணல. கால் பண்ணேன், ரிப்ளை பண்ணல. நைட்டு நான் அப்புறம் வந்துட்டேன், ஒரு 2:30 மணி போல் சாப்பிட வந்துட்டு சரி திரும்ப 5:30 மணி போல் கால் பண்ணுறேன். ஃபோனை எடுத்துகிட்டு தம்பி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் ஒரு ரினியூவல் கூட பண்ணலையாமலோ அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு ரினியூவல் கூட பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்போ சவால் விட்டேன் அவர்கிட்ட, நான் ஒரு ரினியூவல் கூட பண்ணலைங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த டைட்டில் எனக்கு வேண்டாம், நான் ஒன்று பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு. சரி தம்பி நீ நாளை காலையில் வந்துரு, மேனேஜர் வர சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கூட நீ கொடுத்துரு, நான் நேராக போய் கில்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னாரு. மறுநாள் நான் 9 மணிக்கு போய் வெயிட் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கலை. 11 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கான வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்போ கால் எடுத்து சொன்னார், தம்பி எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை, நான் வந்து கொஞ்சம் கேஸ் அர்ஜெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் காலையில் போனேன், ஃபோன் எடுக்கலை. ஈவினிங் போனால் ஃபோன் எடுக்கலை. நேற்று நைட்டு போனேன், ஃபோன் எடுக்கலை. இன்றைக்கி காலையில் அவர் ஃபோன் எடுத்து சொன்ன வார்த்தை, தம்பி அந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு, அது இனிமேல் நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு, அது நீ வேறு டைட்டில் வச்சுக்க அப்படின்னாரு. சார் வேறு டைட்டில் என்னால் வைக்க முடியாதுன்னு சொன்னேன். இல்லை நீ மாஸ்க்குங்கிற டைட்டிலே வச்சுக்கோ, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னாரு. அது எப்படி சார் இன்னொருத்தவங்க மாஸ்க்னு வச்சுட்டாங்க, 21 படம் ரிலீஸ், எனக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் சொல்கிறாரு, மாஸ்க்குங்கிற டைட்டிலுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ஏதாவது ஒரு வார்த்தை போட்டுக்கோ, நான் உனக்கு தர்ற சர்டிஃபிகேட் அப்படின்னாரு. நீங்கள் ஃபோனை வைங்க சார் வச்சுட்டு தான் இப்போ நான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன். இதுக்கடையில் ஐபிஎல் படத்துடைய ட்ரெயிலர் ரிலீஸு கமலா தேட்டரில் வச்சுருந்தாங்க. நாங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு ஃபோன் அடித்தேன், தலைவர் வந்து அங்கே போயிருக்காரு சொன்னாங்க. எப்போ வருவான்னு கேட்டேன், 1 மணிக்கு வருவாங்கன்னாங்க. சார் அது எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அவரை போய் நேரில் பார்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டு போய் ஆர்வி உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு கோவமாக பேசினார், என்ன தம்பி இங்கெல்லாம் வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்க, என்ன சார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரே துணை முதலமைச்சர் ரோட்டில் காரில் போகும்போது இறங்கி நின்று மனு வாங்கிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் கோவமாக பேசணும், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னாரு. என் பிரச்சனை எனக்கு சார், என்னோட வழி 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் இந்த டைட்டில் எனக்கு வாங்கி தர முடியாது, அதுக்கு முன்னால் எனக்கு பதில் வேணும்னு சொன்னேன். இங்கே பாரு தம்பி, டைட்டில் ரினியூல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, இப்போ எங்கேயுமே யாரும் டைட்டிலே பண்ண வேண்டாம், நேரடியாக சென்சார் எடுத்துகிட்டு போய் என்ன டைட்டில் கேட்டாலும் உனக்கு கொடுத்துருவாங்கன்னாரு. நான் உடனே கேட்டேன், என் படத்துக்கு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கேட்டால் கொடுத்துருவாங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக கொடுப்பாங்க தம்பி, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். இது சாத்தியமா? இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு ஜாக்குவார் தங்கத்துடைய கையெழுத்து வேணும், சென்சார் பண்ணுறதுக்கான ஒரு கையெழுத்து லெட்டர் வேணும், இவருக்கு சென்சார் கொடுங்க, என் பேனர் தான் அப்படி என் கம்பெனியில் இருக்காருன்ட்டு. அங்கே போனோன்னே சென்சார் போர்டுக்காரங்க அவங்க ஜனநாயகன் கம்பெனிக்கு ஃபோன் அடிப்பாங்க, இந்த மட்டும் உங்கள் டைட்டிலில் ஒன்று வந்திருக்குது அப்படின்ட்டு. அதை மீறினா கியூபில் போனாலும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இயக்குனர் சங்க தலைவர், பல வெற்றி படங்கள் கொடுத்தவர் இவ்வளோ ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சாதாரண வளராத ஒரு அடிமட்ட ஒரு வசதி இல்லாத இயக்குனராக இருக்கிறனால இப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அது எல்லாமே நான் நம்பி இருக்கிறது மீடியாக்களை மட்டும்தான். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, சாதாரண கடைக்கோடியில் வர்ற விவசாயி முதற்கொண்டு நம்பி இருக்கிறது மீடியாவை மட்டும்தான். மீடியாக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது சம்மந்தமாக நான் 1 வருஷத்துக்கு முன்னால் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆதாரமும் அங்கே ஃபைல் பண்ணதுக்கான அந்த ரெக்கார்டு நம்பரும் என்கிட்ட இருக்குது, ஜெராக்ஸ் இருக்குது.
முதலமைச்சர்கிட்ட அதை கூட இருக்கிறவங்க காட்டினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை பார்த்துருந்தா அவர் நிச்சயமாக ரிப்ளை பண்ணியிருப்பார். ஒரு உதாரணம் சொல்ல வரேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பொது விஷயத்துக்காக மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களை பார்க்க போனேன். நாள் போய் பார்த்தேன். அவர் உடனே அந்த விஷயத்தை செஞ்சு தரனார். அடுத்த நாளே அதுக்கான கையெழுத்துக்கான சான்றிதழை ரெடி பண்ணிட்டு போனேன். அவர் காரில் ஏறும் தருவாயில் அந்த காருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போனார். தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் டயத்தில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு அமைச்சரே காருக்கு முன்னால் நின்று கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் சங்கங்கிற பேரில் காலையில் ஒரு மணி நேரம் வந்து உட்காருவாங்க, சாயந்தரம் வர்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களுக்கு அங்கே உறுப்பினர்களை அனுப்புகிற கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண கூட ஒரு வருஷமாக டைம் கிடையாது. அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. வருஷம் இதே தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர யாருக்கும் வீடு கொடுக்கறது கிடையாது. நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி தலைவர் ஆகணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த இயக்குனர் சங்கத்தில் அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. என்னென்னா, ஒரு கமலா தேட்டரில் எத்தனை பேர் உட்கார முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும், எத்தனை சீட்டு இருக்குன்ட்டு. அதுக்குள்ள உள்ளவங்களாம் கையை தூக்குனாக்க அவங்க தான் தலைவர் அடுத்த வருஷம். இது ஒரு தவறான ஒரு குறிக்கோள். இது ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணும். உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தலைவராக வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க வந்து ஆளும்போது தான் புரிஞ்சுக்கணும். இனிமேல் தயவு செய்து இந்த ஹைகோர்ட் இதில் தலையிட்டு சட்டப்படி ஓட்டு நடத்தணும். அது அவங்க சொந்த பணத்தை வச்சு ஒன்று நடத்த போகிறது கிடையாது. இந்த இயக்குனர் சங்கத்தோட பணத்தை வச்சு தான் அந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்க. செலவான ஆயிட்டு போகுது, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். இப்போ நான் கணக்கு போட்டபடி அடுத்தடுத்த வாரிசாகவே வந்துட்டு இருக்காங்க. இப்போ தலைவராக இருக்கிறவர் அடுத்து வேற பதவிக்கு போயிடுறாரு. இதில் பொருளாளர் செயலாளர் இருக்கிறது அடுத்து தலைவராக வந்துடுறாங்க. இந்த மட்டும் கண்டினியூட்டாக வர்றதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அது போல் அடுத்த தடவை நடக்கக்கூடாது. அதுபோல் இந்த கில்டு சங்கத்தை இழுத்து மூடி வச்சுருக்கிறாங்க. யார் உள்ளே போக முடியாது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று சங்கத்தை இழுத்து மூடிடுங்க. உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா 25,000 பணம் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருங்க. ஒரு மாதம் செலவுக்காக அந்த உறுப்பினர்களுக்கு பயன்படும். என்னத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சங்கத்தையும் உபயோகம் பண்ணலாமல் தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சேலையில் வேற ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இதெல்லாம் எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? ரினிவலே பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு உறுப்பினர்கள் 6 மாதத்துக்கு ஒருத்தர் 600 ரூபாய் எதுக்கு கட்டுறாங்க? இந்த பணம்லாம் எங்கே போய் சேருது? தயவுசெய்து புதுசாக படம் எடுக்க வர தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். யாருமே இனிமேல் டைட்டிலே அவங்க கம்பெனி பதிவு பண்ண வேண்டாம். முதல்ல படத்தை எடுங்க, சென்சார் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்க்கு ரெடி பண்ணுங்கள், உங்கள் டைட்டிலை வைங்க. முதல் நாள் போய் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள், மறுநாள் டைட்டிலை ரினியூல் பண்ணுங்கள், அடுத்த நாள் சென்சார் பண்ணுங்கள். உங்கள் படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும். தற்கொலைங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அந்த லெவலுக்கு இந்த சங்கங்கள் போயிட்டுருக்கு. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என் மனசுல சொல்லிட்டேன். இதில் வெற்றிமாறன் சார், நடிகர் கவின், அந்த படத்துடைய ஆண்ட்ரியா மேடம், அந்த சொக்கலிங்கம் சார், இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது. ஏன்னா ஜாக்குவார் தங்கம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ள எல்லா கதவையும் தாப்பால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. அதுக்கான வீடியோவும் எனக்கு இருக்குது. அவர் மேலே தான் இருக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு இப்போ நியாயம் கிடைக்கணும். ஒன்று டைட்டில் வேணும், இல்லை நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக எடுத்து வச்ச படத்துக்கு நீதி வேணும். இது சங்கங்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ இல்லை சம்பந்தப்பட்ட முதலமைச்சரோ யாரோ ஒருத்தங்க எனக்காக இரக்கம் காட்ட ஒருத்தங்க இருக்காங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒரு தனி ஒருவனாக இதுக்கு போராடிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். ஷூட்டிங் முடிச்சு ஆர்டிஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. ஷூட்டிங் முடிச்சு ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்குன்றீங்க. அப்போ சென்சார் போர்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் சென்சார் காப்பி வாங்கிட்டீங்களா? சென்சார் காப்பி வாங்குறதுக்கு ஜாகுவார் தங்கம் லெட்டர் கொடுக்கல. அவர் கொடுக்கலன்னா நீங்கள் இன்னும் வாங்காதீங்க. ஆமாம், அவர் கொடுக்கலன்னா போகவே முடியாது. அவர் கொடுத்தா தான் அந்த லெட்டர் எடுத்துட்டு தான் நம்ம போக முடியும். அது வந்து ஆர்வி உதயகுமார் டைரக்டர் தான் சொன்னார். இப்போ நீங்கள் யாருமே டைட்டில் ரினியூவே பண்ண வேண்டிய தேவையே கிடையாதான். இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்க்கு இப்போ நாளைக்கு நான் ஆர்டிஸ்ட் கொண்டு போயிட்டு ஜனநாயகன் கொடுத்தாங்க எனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்கிறாரு. அது இப்போ அப்படி மறைமுறைக்கு வந்துருச்சான். யாருமே ரினியூல் பண்ண வேண்டிய தேவையில்லையா, டைட்டில் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதான். இதை நான் சொல்லலை, வளர்ந்த பெரிய இப்போ இயக்குனர் சங்க தலைவராக இருக்கிற ஆர்வி உதயகுமார் சொன்னது. ப்ளஸ் ஜாக்குவார் தங்கமும் இதே வார்த்தையை உபயோகப்படுத்தினார். எத்தனை மாசம் ஆகுது நீங்க ஷூட்டிங் முடிச்சு? எவ்வளவு நாள் ஆகுது? நான் 22லயே இந்த வேலையை முடிச்சிட்டேன். சென்சார் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நீங்கள் டைட்டில் கொடுத்ததுனா சார் நான் ஜிசி பண்ண முடியும் என்னுடைய மாஸ்க்குங்கிற டைட்டில். அதை தானே முன்னால் நான் ஜாயின் பண்ணி கொண்டுட்டு போக முடியும்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் கொடுக்கவே இல்லை. அது வந்து ஹாலிவுட்டோடைய சென்சார் போர்டு வேறு, பாம்பே சென்சார் போர்டு வேறு. நம்ம தமிழ்நாட்டுப்படி நான் தான் ஃபஸ்ட்டில் வச்சேன்.
ஆல்ரெடி இப்போ அவங்க ஏற்கனவே அந்த படம் போஸ்டர் அதெல்லாம் வெளியே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எதுக்காக நீங்க ஃபைட் பண்றீங்க சார்? யார் கொடுத்துருக்குதா? ஆல்ரெடி போஸ்டரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்க. இல்லை யார் சார்? இந்த நேரத்தில் ரிலீஸ் அப்போ நீங்க கிளைம் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனுப்பின காப்பி எல்லாமே என் கையில் இருக்கிறது. நான் இப்போ ஒரு வாரமாக அந்த பிரச்சனையை கையில் எடுக்கலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இங்கே பாருங்க, ஜாகுவார் தங்கத்துக்கு 2025 2022 அவருக்கு ஆதிராஜன் போட்டது, அவருக்கான வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த விஷயம் சும்மா எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, நான் வந்து இப்போ ஒரு வாரமாக வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது எப்போ அனுப்பிச்சிருக்கேனாக்கா 2024 அனுப்பிச்சிருக்கிறேன். 9/9/2024 தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து ப்ரொபஷனல் கொரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன். இதுக்கான ரெக்கார்டு இது வந்து 11/74/70 முதலமைச்சருக்கு எப்போ நான் அனுப்பிச்சது அப்படின்னா 2021 17/8/2021 அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி தான் எழுதுறேன். நான் இப்போ இந்த விஷயத்த ஆரம்பிக்கவே இல்லை. இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது. அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க் தலைப்பு வந்து ஆர்கே செல்வமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறேன். ஜாகுவார் தங்கம் வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு, நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கலங்கிற முதற்கொண்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் முரளி ராமசாமி தலைவர் அவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கிறேன். 3 வருஷம் படம் முடிஞ்சு. ஆமா, 3 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து இந்த டைட்டில்ல வந்து ரெனியூவல் பண்ணதுக்கு காரணம் ஜாகுவார் தங்கம். பதிவு பண்ணதுக்கு காரணம் ஜாகுவார் தங்கம். பணம் வாங்கல, அதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட நீங்க போகல? இல்ல, ரிலீஸ் பண்ண தான் சார் போனேன். சென்சார் எனக்கு ஆர்டிஸ்ட் ரெடி சார். இப்போ ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கங்க, இப்போ குழந்தைக்கு பேர் வைக்காம ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதோ ஒன்று நீங்கள் போய் அப்பீல் பண்ணி வாங்கிட முடியுமா? குழந்தைக்கு பேர் என்ன? மாஸ்க். அதை நான் வச்சுருக்கேன். எனக்கு அதுக்கான இதை கொடுங்கன்னா காசை வாங்க மாட்டுறாரு அவர். இந்த மேடத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, மேடம் இந்த டேட் நம்மகிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க ஆமாம் சார், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படிம்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து அவர் சட்டையை பிடிச்சி என் டைட்டில் கொடு இல்லை காசை வாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் உள்ள எல்லா கேமராவும் எப்போ ஆன் பண்ணுவார் எப்போ ஆஃப் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வீட்டில் உள்ள 2 கேமராவும் என்றைக்குமே ஆன் ஆகாது. ஏன்னா அவர் வீட்டுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துருன்ட்டு. ஆனால் கில்டில் உள்ள கேமரா எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகுன்ட்டு ரெக்கார்டே இருக்குது ஹைகோர்ட்டில். கில்டு மேலே வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஜாகுவார் தங்கம் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. நிறைய கேமராமேனே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த டைட்டில் அவர் கொடுப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் இருந்தீங்க நீங்கள்? சார் தலைவருங்கிற ஒரு மரியாதை தான் சார். இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் டேய் என்னடா அப்படி பண்ணுறான்னு கேட்கலாம். நம்ம எதிரியாக இருந்தால் கோபத்தில் 2 அடி அடிக்கலாம். ஒரு சங்க தலைவராக அதுவும் ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷரை போட்டு நம்ம மரியாதையாக தான் சார் பேச முடியும். அதை நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அடிகாலங்களை வச்சு நிறைய பேரை அடித்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. துரை சாருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. அப்போ நான் போய் ஒரு தனியால் பண்ணால் என்னை என்ன வேணாலும் செய்வார் சார் அவர். ஏன்னா அவருக்கு பணப்பலம் இருக்குது, பதவி பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஆள், எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஒய்ஃப். நான் அடுத்த படம் நான் என்னையை காப்பாற்றணும், என் குழந்தைங்களை காப்பாற்றணும். முன்னால் எனக்கு கூட தோணுச்சு. எனக்கு அவர் வீட்டு முன்னாலே தற்கொலை முடி செத்துட்டோம்னா நடிகர் இயக்குனர் சங்கம் எல்லாம் சேர்ந்து பல லட்சங்களை என் மனைவிக்கு கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. இப்போ பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எங்கேயாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு பொதுக்கூட்டம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா பணம் நிச்சயம். ஆனால் அப்படி நான் நினைக்கல. உழைச்சி சம்பாதிக்கலாம், நம்ம இந்த பேசி பார்ப்போம், பத்திரிகைக்கு இந்த செய்தியை வைப்போம், அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எதிர்த்து போராட. ஆமாம் சார், எனக்கு இப்போ எனக்கு வந்து ஜாகுவார் தங்கத்து மேலே தான் குற்றத்தை வைக்கிறேன். அவர்கிட்ட அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் முந்தா நாள் நைட் ஈவினிங், தம்பி அவர் சென்சார் வச்சுட்டாங்க, பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க, நம்ம இப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது, நான் ஏதாவது பணம் வாங்கி தரட்டுமான்னு கேட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு இப்போ கடன்காரங்க துரத்திட்டு இருக்காங்க, பதில் சொல்ல முடியல. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில். நான் போகலை, வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஏன்னா ஊரில் கடன்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஒரு
ஒரு இதுக்காக போல. இன்ன வரைக்கும் எங்கள் அமைச்சத்துக்கு அழுகலை சார், அழுகலை, தைரியமாக இருக்கேன். விடிய காலம் தான் பார்த்தேன், அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஆனால் போனால் தடை பண்ணி அம்மா நல்லா வாழ்ந்தாங்க, அவங்கள போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை வந்துட கூட நான் போகலை. இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாகவர் தங்கத்துக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவர் அவ்வளவு நல்லவராக என்கிட்ட பேசினார். அவ்வளவு எப்படி சொல்லணும்னு தெரில எனக்கு சார். நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார். எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தா கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜாகவர் தங்கம் மறைச்சிட்டாரு, முழுக்க முழுக்க மறைச்சிட்டார். அதனால் எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனையை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டாட்டே மாஸ்க்குன்னு தான் வச்சுருக்கேன். அதை நான் தூக்கணும், அதை தூக்கிவிட்டு அடுத்து படம்லாம் மாஸ்க்குங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும், புதுசாக போய் சென்சார் பண்ணணும், அதுக்கான வேலையை பண்ணணும். பணம் பற்றாக்குறையில் இருக்க அவ்வளோதான் விஷயம். என்னுடைய விஷயத்த இதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வரேன். நான் அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகவர் தங்கம் கொண்டு போகவே இல்லை. இவர் என்ஓசி கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார், அவ்வளோ நல்லவர் அவர், கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சென்சார், அவர் கொடுத்துருப்பார். இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பார் அவர். சார் என்னால் எப்படி சார் போக முடியும்? சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், என்னோட டைட்டில் அது. நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் குற்றாலத்தில். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர கேப்பில் அஜித் படத்துக்கு வச்சுட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலையே. ஏன்னா அது என்னோட டைட்டில், அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சுருக்கேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, நான் பண்ணலை, அது என் மேலே தப்பு. இது நான் பண்ணியிருக்கேன், நான் போராடுவேன், இது எனக்கு உரிமை இருக்குது. என்னோட படம் அது, என்னோட டைட்டில். இப்போ எல்லாருமே கேட்குறாங்க மாஸ்டர் போஸ்ட் வரணும், என்ன உங்கள் பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க. என் படம்னு நினச்சிக்கிட்டு என்ன கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னா இப்போ கடந்த 8 வருஷமாக நான் தான் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார். எங்கேயாவது போய் கதை சொல்ல போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இதே டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் அது அப்போ என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்கான அந்த டேட்டு நான் 2017 22 பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க அதுக்கு முன்னால் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தான் அது சொந்தம். அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா எப்படி, யார் கொடுத்தா? ஏன்னா 3 சங்கங்கள் இங்கே இருக்குன்னு ஜாகவர் தங்கம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியன், இன்னொன்று கில்டு, இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன், 3 இருக்கான். இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா 1 மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 பேருக்கிட்டையும் அவங்க என்ஓசி கேட்பாங்களாம். அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்புல ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஜாகவர் தங்கம் தான் காரணம். இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க, அவர் அதை கொடுக்க மாட்டார். ஐயோ இது வேற ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யார்ட்டையுமே இருக்காது, பணத்தை எதிர்பார்ப்பார். அடுத்து சார் அந்த டைட்டில் வேணும் சார், என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார். அப்படியா சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்பார். இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவார். இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார், ஒருத்தர்கிட்ட இருக்கும்பார். ஏன் அவன் நம்பர் கொடுத்துக்கிட்டுமே போய் பேசட்டும், காலில் விழுவட்டும், என் கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார். வெற்றிமாறன் சாரே என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார். ஏன்னா ஒரு பெரிய டைரக்டரு, நான் வளர்ந்து வரேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வரமாட்டாங்க, கவினுக்கு வருவாங்க, நான் கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில். ஆனால் ஜாகவர் தங்கம் மறைச்சிட்டாரு சார் எல்லாத்தையும். அதை தான் பண்ண மாட்டேன், சங்கங்களை தான் பண்ணணும். நான் அதில் எந்த பதவியுமே கிடையாது, உறுப்பினர் தானே. நான் சங்கங்கள் நினைச்சா இது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க போட்டால் யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து தணல்னு நான் தான் டைட்டில் வச்சேன், அதுவும் நீட் பண்ணல, வேற ஆள் பண்ணிட்டாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே, என்னோட டைட்டில் தான் அது. எல்லாத்துக்கும் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, கதையை எழுதி வச்சிருக்கேன் தணல்ன்ட்டு. ஆனால் வேற படம் வந்துடுச்சு, நான் அதெல்லாம் கேட்கல, ரிஜிஸ்டர் பண்ண. இது நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைட்டிலா இப்போ ஆர்வி உதயகுமார் சார் சொல்கிறபடி பார்த்தா யாருமே டைட்டில் வைக்க வேண்டாம், நேரடியாக படத்தை பண்ணுங்கள், சென்சாருக்கு போடுங்க, கொடுங்க, டைட்டில் கொடுத்துருவாங்கங்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். யாரும் அவசரப்பட்டு தயாரிப்பாளர்களே பூஜைங்கிற பேரில் உங்கள் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க, மறுநாள் ஒருத்தன் ஆர்டிஸ்ட் தூக்கி கொண்டு போய்ட்டு அந்த டைட்டில் ரிலீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான், யாரும் பண்ணாதீங்க. வந்து இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர், இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர், என்னுடைய கார்டு இன்னும் வந்து 1167ன்னு நினைக்கிறேன். இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து
ஆர் உதயகுமார் வந்து உதவி பண்ண மறுக்கிறாரா? சார் அதை கேட்டதுக்கு கோவப்படுறாரு சார் அவர் காரில் உட்காந்துக்கிட்டு கார் டோரை மூடினாரு. நான் என்ன சார் இந்த கேள்வி கேட்டேன். முதலமைச்சரே ரோட்டில் நின்று மனு வாங்குறாரு, உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு என்ன சார் கேட்டோம். டப்புன்னு கதவை திறந்து என்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். நான் பயப்படலை, ஏன்னா வாழ்வாசாவான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை. நான் ஒன்றுமே இல்லாத, அவங்க பெரிய ஆளுங்க, நான் ஒன்றுமே இல்லாத ஆள், என்ன வேணாலும் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் எதிர்த்து தான் பேசினேன். அப்போதைக்கு பக்கத்தில் அவருடைய ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கூடவே ஒருத்தர் இருப்பார் இருந்தார். கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. நான் அப்படி தான் ஆர்கே செல்லுமணி சாட்டையும் அதை தான் பேசினேன், அப்படி தான் பேசினேன். எனக்கு என்ன பயம், ஏன் உன் ஒய்ஃபு முன்னாலேயே அவர் சொல்கிறாரு சின்ன படங்கள் எடுக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்போ சின்ன பட தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பெரிய பட்ஜெட் பண்ணணும்னா ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும். ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும்னா ஒரு டைரக்டர் ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும். ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும்னா எப்படி சார்? சார் இந்த படத்தோட பட்ஜெட்டு நான் ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணேன். 80 லட்ச ரூபாய்க்கு தான் நான் பண்ணேன். நான் வந்து 10 கோடி 20 கோடிக்கெல்லாம் இந்த படம் பண்ணல. 80 லட்ச ரூபாய்க்கு இதை பண்ணேன். இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கிட்ட இருக்குது. எனக்கு இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை சார். எனக்கு வந்து என்னுடைய பணத்தை பற்றி நான் பேசலை. என்னை நம்பி போட்ட ஒரு 6 பேர் இருக்காங்க, என்னை நம்பி எதிர்பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு எனக்கு பணம் வந்தாவே போதும். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை 1.5 கோடியெல்லாம் தேவையில்லை சார். அது வந்து நான் வட்டியெல்லாம் சேர்த்துல அதுக்கெல்லாம் போய் அவங்க ஆளாக முடியாது. எனக்கு அவங்களால இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் எவ்வளோ பெரிய விஷயம், கொரோனா டயத்தில் மாஸ்க் எவ்வளோ பெரிய வேல்யூ ஆச்சு, அதனால தான் இதை அவங்க வச்சாங்க. இந்த மாஸ்க்குன்னு வந்தோன்னே எல்லாரும் எனக்கு கொரோனா டயத்தில் இவ்வளோ அற்புதமான டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க பாராட்டினாங்க. அது கொரோனா வர்றதுக்கு முன்னாலே மாஸ்க்னு வச்சாலும் 2017 அதுக்கான ரெக்கார்டு இருக்கு சார். இப்போ டைட்டில் கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த கேஸ் என்ன பண்ண போறீங்க? ப்ரெஸ் மீட்டு வச்சுருக்கேன் சார். எனக்கு இதுக்கு மூலம் தீர்வு வேணும். ஏன்னா அடுத்து நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பணம் வேணும். கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினோம்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஸ்டே ஆர்டர் வாங்குறதுன்னா எவ்வளோ பெரிய சாத்தியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் போய் ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த அட்வொகேட்டை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. யார் வருவா எனக்காக? அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன். அதுக்காக தான் நீங்கள் சொல்லுங்கள், அவர் கடைசி நேரத்தில் வரல, 1 வருஷத்துக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் அவர் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்கள்.